மதுரையில் இருக்க டூரிஸ்ட் அண்ட் டிவோஷனல் பிளேசஸை ஒரு ஒன் டேல சுற்றி பார்க்கறதுக்கு உண்டான ஒரு பெட்டரான பிளானை இந்த வீடியோவில் சொல்கிறேன். இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. அந்த தேவைப்படுற உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விட்டுருங்க. மதுரை ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து ஒரு 4:30 மணிக்கு அப்படியே வெளியில் வந்தாங்க. அங்கேருந்து 850 மீட்டரில் தாங்க மதுரை மீனாட்சி அம்மன் கோயில். அப்படியே வாக்கிங் டிஸ்டன்ஸ் தான், அதால் மெதுவாக அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா நடந்து வந்துட்டேன். ஸோ ஃபஸ்ட்டு கோயிலாக வந்து பார்த்தீங்கன்னா மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலை பார்த்துட்டு அப்படியே வெளியில் வந்தேன். உள்ளே போகும்போது இருட்டாக இருந்துச்சு, பட் வெளியில் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக வெளிச்சம் ஆயிடுச்சு. மீனாட்சி அம்மன் கோயில் பார்த்து முடிச்சதும் அதுக்கு அடுத்தது 7:45 திரும்ப பெரிய பேருந்து நிலையம் வந்துட்டாங்க. லைட்டாக சீக்கிரமாக இருந்துச்சு. டிஃபன் பண்ண ஒரு 8 மணி ஆயிடுச்சு. ஸோ அதுக்கடுத்து எங்கே போகலாம் அப்படின்னு யோசிச்சப்போ அழகர் மலைக்கு போகலாம் சொல்லிட்டு பிளான் பண்ணேன். அங்கிருந்து ஒரு 55 நிமிஷம் பஸ் டிராவல் பண்ணி அழகர் மலை ரீச் பண்ணேன். அங்கே மலையடி வரத்தில் கல்லர் கோயில் வந்து பார்த்தேன். காலையில் டைமில் அந்த கோயில் பார்க்குறது ரொம்பவே சூப்பராக இருந்தது. இந்த கோயில் பார்த்து முடிச்சதும் இந்த மலைக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா பழமுதிர்ச்சோலை முருகன் கோயிலும் அதுக்கடுத்து ராக்காயம்மன் கோயிலும் வந்து பார்த்தீங்கன்னா இருந்தது. அந்த 2 கோயிலும் பார்க்கறதுக்கு மினி பஸ்ஸில் ட்ராவல் பண்ணி மலைக்கு மேலே போயிட்டு அந்த கோயிலும் விசிட் பண்ணிட்டு திரும்பவும் மலையடி வரத்துக்கே வந்தாங்க. திரும்பவும் பெரியார் பேருந்து நிலையம் வந்துட்டு அங்கேருந்து திருமலை நாயக்கர் மகாலும் அதுக்கடுத்து காந்தி மியூசியமும் பார்த்துட்டு டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒன் டே பிளான் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் பண்ணேன். இந்த விளாகோட ஃபுல் வீடியோ லிங்க் கீழே கொடுக்குறேன். உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா ஓப்பன் பண்ணி பார்த்துக்குங்க.